வைகோவுக்கு அடிக்கிற மெகா ஜாக்பாட். ஒரே கல்லில் 2 மாங்காய் தூக்க தயாராகுது மதிமுக. அப்படி என்ன தான் நடக்குது வாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கின நாள் முதல் அப்படின்னு மட்டும் இல்லாமல் திமுகவில் அவர் பயணித்த நாளிலிருந்தே தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்குமான பிரச்சனைகளில் ரொம்ப வீரியமாக குரல் கொடுத்தவர். அதில் எந்த சந்தேகமும் கடுகளவு கூட கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவோட ரொம்ப ஆழமான பிணைப்பில் 2017 இருந்தது. அதற்கு முன்பு சில காலமும் திமுகவோட இருந்தாலும் 2006 சட்டமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக கூட்டணியில் இடம் பிடிச்சது. 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது, 6 சீட்டு தான் ஜெயிக்கப்பட்டது. 2011 தேர்தலையே புறக்கணித்தார் வைகோ. 2016 மக்கள் நல கூட்டணியில் தேர்தலை சந்தித்தார். அந்த 10 ஆண்டுகள் மதிமுகவுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்லாமல் போயிடுச்சு. 2017 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதிலிருந்தே அவர் திமுகவோட கூட்டணியில் அங்கம் வகித்தார். தொடர் வெற்றிகளும் அதற்கு பின்பு பெரிய வெற்றி இல்லாவிட்டாலும் கூட அண்மையில் கூட 2026 அவருடைய தொகுதிகள் குறைக்கப்பட்டாலும் 2 சீட்டு ஜெயித்திருந்தாங்க. ஸோ இப்படி தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்த திமுகவை விரைவிலேயே கூடக்கூடிய கட்சியின் உயர்மட்ட குழுவில் புறந்தள்ளிட்டு தாவேக்காவை நோக்கி நகரப்போகிறார். கிட்டத்தட்ட 2 முறை விஜய் அவர்கள் சந்தித்து விட்டார்கள். முதல்ல விஜய் ஆட்சி அமைந்தவுடன் வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கே போனார். தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களையெல்லாம் வைகோ அவர்கள் அழைத்து வந்து பாருங்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டவங்க அப்படின்னு காட்டின அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ திமுக கூட்டணியின் பிரதான அங்கமாக இருந்த மதிமுக வீட்டில் வேலை செய்த பணியாளர்கள் கூட தாவேக்காக்கு போட்டாங்க என்பதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளானது. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருடைய 30 ஆண்டு நாடாளுமன்ற அனுபவங்கள் இதான் புத்தகம். சரி, இந்த 30 ஆண்டும் எந்த கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் அல்லது ஆக்கப்பட்டார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கடைசியாக அவர் இருந்த ராஜ்யசபா எம்பி உட்பட எல்லா காலகட்டத்திலும் இருந்தார். இப்போ இந்த 30 ஆண்டு வாழ்க்கை வரலாற்றை, நாடாளுமன்ற வரலாற்றை வெளியிடுவதற்கு குடியரசு துணைத் தலைவர் பாஜகவில் இருந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்ல, பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல விஜய் அவர்கள்ட்ட அனுமதி வாங்கியிருக்கிறார். டெல்லியில் விழா நடக்குது. அப்போ இதில் என்ன ஒரே கலையில் 2 பாங்க அடிக்கிறார்னா வைகோ அவர்கள் திமுகவை முற்றாக புறக்கணித்து விட்டு தாவேக்காணியில் இடம்பெற இருக்கிறார். அதுக்கு ஒரு ஆஃபர் அக்செப்டன்ஸும் போனோம், ஒரு வாய்ப்பு, அதற்கான ஏற்பு. அப்படின்னா என்ன வாய்ப்பு வழங்கப்படும் வைகோ அவர்களுக்குன்னா தமிழக அரசினுடைய புதுடெல்லி பிரதிநிதி. நீங்கள் டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான இணைப்பு பாலமாக இருப்பது. இப்போ அண்மையில் கூட முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமரை பார்க்க போயிருந்தார். எல்லா ஊடகங்களும் கேள்வி எழுப்பின, ஒரு மரபுன்னு இருக்குது, இதுநாள் வரை யாரெல்லாம் பிரதமரை பார்க்க டெல்லி வந்தார்களோ என்ன பேசணும், என்ன கோரிக்கை கொடுத்தோம் என்று ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுவாங்க, பத்திரிகைகளை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியான மரபு எதையுமே சொல்லாமல் விஜய் சென்று விட்டார் என்பது விமர்சனத்துக்குள்ளாச்சு. பொதுவாக இந்த மாதிரியான பயணங்களில் டெல்லி பிரதிநிதி கூட இருப்பார். தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதி திமுக அதிமுக 2 காலகட்டங்களையும் பல்வேறு நபர்கள் இந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க. அப்போ வைகோ அவர்களை டெல்லி பிரதிநிதியாக போடுறதன் மூலமாக அடுத்த முறை டெல்லி போனால் பிரதமரை பார்த்து என்னங்க பேசினார், டெல்லி பிரதிநிதி பேட்டி கொடுப்பாருங்க. அந்த பேட்டியை டெல்லி பிரதிநிதி கொடுத்துருவார். அப்போ அந்த இடத்துல தாவேக்காவில் இன்றைக்கி சீனியர்கள் இல்லை. கட்சியில் இருந்த புகம் தெரிந்த 4-5 பேர், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், இது மாதிரி முகம் தெரிந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. அப்போ டெல்லி பிரதிநிதிக்கு கட்சியில் சீனியர் இல்லை. வெளியிலிருந்து அதிமுகவிலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்க. அதிமுகவினுடைய மரபு என்பது மரபார்ந்த அடிப்படையில் அது இன்னொரு தாவேக்கா தான் ஆரம்ப காலகட்டத்தில். அவள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அங்கேயும் ஒரு முகம். அவர்களால் டெல்லி பிரதிநிதியாக ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்போ இது ஒரே கல்ல 2 பாங்கா. டெல்லிக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை வைகோ அவர்கள் உறுதி செய்து விடுவார். ஒரு இணைப்பு பாலமாக இருப்பார், இணைப்பு புள்ளியாக இருப்பார். அதில் வைகோவுக்கு என்ன லாபம்? டெல்லி பிரதிநிதி என்பது ஆண்டுக்கு ஒரு முறை ரினிவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அமைச்சருக்கு என்னவெல்லாம் அதிகாரங்கள் இருக்கிறதோ, அமைச்சருக்கு எப்படி எஸ்கார்டு இருக்காங்களோ, இங்கே ஒரு சவாரி போட்டுட்டு இவருக்கு கூடவும் ஆட்கள் இருப்பாங்க. என்ன அங்கே போலீஸ் சீருடையில் இருப்பாங்க, இங்கே சவாரி போட்டவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த இடம் உள்ளபடியே வைகோ அவர்களுக்கு ரொம்ப ஒரு பெருமிதமான இடமாக இருக்கும். ஒரு அமைச்சருக்கு இடையான அந்தஸ்து அந்த பொறுப்புக்கும் இருக்குது. 1. 2வது, மதிமுகவுக்கு என்ன லாபம்? மதிமுகவில் இன்றைக்கி இளைஞர்களே இல்லைங்க. மதிமுக இளம் தலைமுறையினர் அந்த சின்னத்தையே மறந்து பல காலம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு இன்றைக்கி பம்பரம் சின்னம் கூட இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. ஸோ அப்போ அவருடைய சின்னத்தை, வைகோவை, மதிமுகவை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலையும் இதில் மதிமுகவுக்கு கிடைக்கும். அடுத்து இடம்பெறுகிற ஆட்சியில் 2031 சட்டமன்ற தேர்தலின் போது கொஞ்சம் கூட சீட்டு வாங்கிக்கலாம். திமுக 4 சீட்டு கொடுக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க.
இது வைகோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டெல்லி ரிலேஷன்ஷிப் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு 5 சீட்டு தாங்க 6 சீட்டு தாங்கன்னு இவர்களை கேட்கலாம். ஒன்று. இரண்டாவது நிலை, இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க இன்னும் ராஜினாமா பண்ணலை மதிமுக எம்எல்ஏக்கள். காரணம் என்ன, அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. உதயசூரியனுக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே 59 பேர் இருக்காங்க. அப்போ இவர்களும் அங்கே போட்டிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அப்படி போட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருந்தால், தனி சின்னத்தில் போட்டியிருந்தால் இன்றைக்கி என்ன முடிவு வேண்டுமானோ, என்ன நிலைப்பாடு வேண்டுமானோ எடுத்துக்கலாம், அமைச்சரமாக இருக்கலாம். இன்றைக்கி அவர்கள் உதயசூரியனில் போட்டியிட்டனால் ஒருவேளை ராஜினாமா செய்துவிட்டு அந்த 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றால் அமைச்சராக கூட ஆகலாம். இப்படி பல கணக்குகள் மதிமுகவின் முன்பு வாய்ப்புகளாக இருக்கிறது. சிறு கட்சிகள் எல்லாம் இந்த முறை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றியால் அவரை நோக்கி திரும்பி இருக்கின்றன. இந்த அரசும் மைனாரிட்டி அரசாக இருப்பதால் அவருக்கு பக்கபலமாக இவர்கள் நின்று கொண்டு தங்களுக்கும் பலன் கிடைக்கும் என்கிற இரட்டை லாபத்தில் நகர்கிறார்கள். வைகோ அவர்களை பொறுத்தவரை இது இரட்டை ஜாக்பாட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் எப்படி போகிறது என்பதை மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்ட்டு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.